அடகு நகைகளை திருப்ப குண்டு மஞ்சள் பரிகாரம். தங்க நகைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானின் அருள் இருந்தால்தான் தங்க நகைகளை சேரும். அதனால்தான் குரு பகவானுக்கு பொன்னன் என்ற மற்றொரு பெயரும் இருக்கிறது. இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு குண்டு மஞ்சளும் மஞ்சள் நிற துணியும் வேண்டும். வியாழக்கிழமையன்று காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளும், மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளும், இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளும் குரு ஓரை வரும். இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். வீட்டு பூஜை அறையில் முதலில் ஒரு மஞ்சள் துணியை விரித்து அதில் ஒரே ஒரு குண்டு மஞ்சளை வைத்து கொள்ளுங்கள். பிறகு நாம் நகையை அடமானத்தில் வைக்கும் பொழுது அவர்கள் நகைச்சீட்டு ஒன்றை தருவார்கள் இல்லையா, அந்த சீட்டையும் வைத்து மஞ்சள் துணியால் ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள். பிறகு அதை உங்களுடைய வலது கையில் வைத்து கொண்டு பின்வரும் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாம். முழு மனதோடு நிறுத்தி நிதானத்துடன் கூற வேண்டும். அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி கூறி முடித்த பிறகு அந்த மூட்டையை பத்திரமாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ அல்லது பீரோவிலோ வைத்து விட வேண்டும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும்பொழுது அதே நேரத்தில் அந்த மூட்டை எடுத்து பிரித்து அதனுடன் ஒரு குண்டு மஞ்சளை வைத்து மூட்டையாக கட்டி அந்த மந்திரத்தை கூற வேண்டும். 3வது வாரமும் இதே போல் ஒரு குண்டு மஞ்சளை அதில் வைத்து மந்திரத்தை கூறி மூட்டையாக கட்டி வைக்க வேண்டும். 3 வாரங்கள் இப்படி தொடர்ச்சியாக செய்து முடித்த பிறகு ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த குண்டு மஞ்சளை எடுத்து நன்றாக இடித்து வெயிலில் காய வைத்து பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள். இந்த மஞ்சள் பொடியை பெண்கள் தங்களுடைய உள்ளங்கை, உள்ளங்கால், முகம் போன்றவற்றிற்கு பூசி குளிக்க வேண்டும். அதேபோல் வீட்டை துடைக்கும் பொழுதும் இந்த மஞ்சள் தூளை கலந்து துடைக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் குருவின் அம்சம் வீட்டிற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து சேரும். அதன் மூலம் விரைவிலேயே அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் வீடு திரும்பும். மந்திரம்: ஓம் சொர்ணஸ்ரஜே நமக. குரு பகவானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு வியாழக்கிழமை தோறும் இந்த முறையில் பரிகாரம் செய்து அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை திருப்பிக் கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.